சனிப்பெயர்ச்சி பலன் 2026 வாக்கிய பஞ்சாங்கப்படி மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அதனால் பொதுவாக எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். யாரையும் பகைக்க வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த 7.5 சனி 2வது முறை வாழ்க்கையில் வர்றதா இருந்தால் தாக்கங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் படிப்பு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் அப்படி ஈஸியாக எதையும் எடுக்காதீங்க. சீரியஸ்னஸ்ஸாக இருக்கணும். புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த தொழிலில் உங்களுக்கு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, ப்ரேயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். முதலீடு விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். உறவுகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும். ஆரோக்கிய விஷயத்திலெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. தேவையில்லாத அலைச்சல், டென்ஷன் இருக்கும். நட்புகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விரய செலவுகள் சிலருக்கு வந்து சேரும். திருமணம், விவாகம், கல்யாணம் சில பேருக்கு வாய்ப்புகள்லாம் வரும். பயன்படுத்திக்கிங்க. இப்போ வேண்டாம், 4 வருஷம் கழித்து பார்க்கலாம், 5 வருஷம் கழித்து பார்க்கலான்னு இல்லாமல் நல்ல வரன்களாக அமைந்தால் ஏற்றுக்கிறது நல்லது, புத்திசாலித்தனம். காதல் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கிறவங்களிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. உத்தியோகத்தில் சில பேருக்கு திடீர் இடமாற்றங்கள் வரும். அது நல்லதுக்கே அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க. வெளிநாடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, 2 முறை ட்ரை பண்ணிங்க, சரி வரலைன்னா கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டுருங்க. அதையே பிடிச்சிட்ருக்காம அடுத்து என்ன ஆப்ஷனோ அதை பார்த்துட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களில் சில இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்கிறத பயன்படுத்திக்கங்க. சில விஷயங்களில் ரொம்ப ஸ்டபனாக இருக்காதீங்க. அதே மாதிரி சொத்துக்கள் விஷயத்தில் சொத்தை விற்று புது சொத்து வாங்கிறது, பழைய சொத்தை விற்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் டிரான்சாக்ஷன் விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய சுயஜாதகத்தில் தசா புத்தி அனுகூலமாக இருந்தால் சனியினால் வருகின்ற தீய பலன்கள் கொஞ்சம் குறையும். அதை எப்போவுமே பார்த்துங்க, சுயஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு. இந்த சனி பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நடக்கின்ற இந்த பெயர்ச்சியினால் உங்களுக்கு கிடைக்கின்ற பாதகங்கள், தீமைகள் குறைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதுவும் குறிப்பாக ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியினால் 50% நல்ல பலன்கள் கிடைக்கும். மற்ற கிரகங்களுடைய பலனை வச்சு இதில் மாற்றம் இருக்கும்.